ஆனந்த பலியினிலே அருட்கொடை பெறவே அவனை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடி. ஆனந்த பலியினிலே அருட்கொடை பெறவே அவனை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடி. இயேசுவின் மக்களாய் ஒன்றிணைவோம், அன்பினை பகிர்ந்து வாழ்ந்திடுவோம். இயேசுவின் மக்களாய் ஒன்றிணைவோம், அன்பினை பகிர்ந்து வாழ்ந்திடுவோம். அவனை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடி. ஆனந்த பலியினிலே அருட்கொடை பெறவே அவனை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடி. வயிற்றில் உருவாகிய நாள் முதலாக நம்மை என்றும் தாங்குகின்றார் தம் அன்பினும் கரங்களில். கண்ணின் மழை போல் காத்து தினம் வழி நடத்துகின்றார். தோள் கொடுத்து தாங்குகின்றார், தொடருமாகிறார். கடவுளின் இரக்கத்தை அருளினை பாடவே வாழ்நாள் முழுதும் போதாது. நம்பிக்கை கொண்ட தம்மினத்தாரை கைவிட மாட்டார். ஆனந்த பலியினிலே அருட்கொடை பெறவே அவனை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடி. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்படியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். குருகுடமே நீங்கள் வருக. திருப்படியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். குருகுலமே நீங்கள் வருக. திருவருளை தந்திடவே வருக. திருவருளை தந்திடவே வருக. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்படியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். இறை மக்களே நீங்கள் வருக. திருப்பணியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். இறை மக்களே நீங்கள் வருக. திருவருளை பெற்றிடவே வருக. திருவருளை பெற்றிடவே வருக. அன்பு செய்து வாழ்ந்திடவே அழைப்பு விடுக்கிறார். நல் மனிதராய் நிலைப்பது நம் கடமை அல்லவா? கிறிஸ்து விடுத்த கட்டளையை நிறைவு செய்வதே ஒவ்வொரு இறைவன் நம்மோடு என்றும் தங்கிடுவாரே. ஆனந்த பலியினிலே அருள்கொடை பெறவே
இயேசுவின் மக்களாய் ஒன்றிணைவோம், அன்பினை பகிர்ந்து வாழ்ந்திடுவோம். இயேசுவின் மக்களாய் ஒன்றிணைவோம், அன்பினை பகிர்ந்து வாழ்ந்திடுவோம். அவனை நாம் தந்திடுவோம், ஆலயம் தேடியே ஆனந்த பலியினிலே அருட்கொடை பெறவே. அவனை நாம் வந்திடுவோம், ஆலயம் தேடியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கு கொள்ள வருகை தந்திருக்கும் இறை மக்கள், இருபால் துறவிகள், பங்கு மக்கள் மற்றும் இக்கல்வாரி பலியை நமக்காக நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் நம் பாசமிகு அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி எஸ். வளன் எஸ்விடி அவர்களையும், புனித அர்னால்டு ஜான்சன் அன்பிய குடும்பங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய திருப்பலியிலே நாளை கொண்டாட இருக்கும் பொங்கல் திருவிழா புனித அர்னால்டு ஜான்சன் விழாவிற்கான முன்குறிப்புகள் சிலவற்றை கூற முற்பட்டுள்ளோம். இன்று போகி பண்டிகையாகும். பழையன கலைந்து புதியன புகுதல் ஆகும். அதாவது பழைய விரும்பாத வேறுபாடான கொள்கைகளை விட்டுவிட்டு புதிய நற்பண்புகள் நல்லெண்ணங்கள் கொண்டு உறவுகளை உருவாக்குவோம். புனித அர்னால்டு ஜான்சன், திரு ஹெர்ஹார்ட், திருமதி அன்னா கேத்ரிஸ்தான் இவர்களின் 2வது மகனாக 1837 நவம்பர் 5 ஜெர்மனியில் ஹாக் நகரில் பிறந்தவர். பக்தியில் பொக்கிஷம், ஜபமாலை பக்தியில் செழித்து வளர்ந்த பாக்கியவான். இவருடைய பக்தியினால் 1875 செப்டம்பர் 8 ஹாலந்து நாட்டில் ஸ்டெயில் நகரில் இறைவார்த்தை சபை உருவானது. இன்று உலகளாவிய சபையாக பறந்து விரிந்துள்ளது. இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை தன் சீடர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி சொல்லப்பட்டுள்ளது. சாமுவேலுக்கு இறைவன் கோவிலில் அறிமுகமாகிறார். இங்கோ வழியோரம் இந்த அறிமுகம் நடைபெறுகிறது. கோவில்களிலும் புனித தலங்களிலும் இறைவன் அறிமுகம் ஆவதை விட சாதாரண எளிய சூழல்களில் அவர் அறிமுகம் ஆன நிகழ்வுகளே மனித வரலாற்றிலும் விவிலியத்திலும் அதிகம் உள்ளன என்பதை உணரலாம். வழியோரம் அறிமுகமான இயேசுவை வழியோரமாகவே விட்டுவிட்டு அந்த சீடர்கள் தங்கள் வழியில் செல்லவில்லை. மாறாக இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். நம்மிடையே உன்னதமான எண்ணங்கள், உறவுகள் வளர்ந்தால் உலகத்தை மாற்றும் வரலாறுகள் தொடரும். உடன் பிறந்தோரும் உறவுகளும் கூடி வரும் இந்த பொங்கல் திருநாளில் நாம் ஒருவரை ஒருவர் இறைவனுக்கு அறிமுகம் செய்வதற்கு இறைவன் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். உடன் பிறந்தோரும் உறவுகளும் ஏன் இந்த உலகம் முழுவதுமே உன்னதமான வரலாறு படைக்க வேண்டும் என்றும் இந்த பொங்கல் திருநாள் திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு
நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் உம்மையே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மீதான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே. தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவாம், விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உம்முடைய அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மனுகுலத்தை மீட்க விளைந்த இறைவன் சாதாரண மனிதர்கள் வாயிலாகவே அதனை நிறைவேற்ற விளைகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் சாமுவேலை இறைவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். இறைவனின் அழைத்தலுக்கு சிறந்த மனதுடன் தான் கீழ்ப்படிய தயார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக சாமுவேல் ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்ற குரு ஏலியின் தூண்டுதலோடு பதில் கூறுவதைப் போலவே நாமும் இந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு மனிதனை பெற்றிட இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமெடுப்போம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 3 முதல் 10 மற்றும் 19. அந்நாள்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அழிவின் குழியில் இருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலொன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவில் நின்று எழச் செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம்
சங்கிலி பலியையும் பாவப்போக்கு பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டே இருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசக முன்னுரை. பாவ வாழ்வை விட்டு இறைவனை முழுமையாக பற்றி கொண்டு வாழ வேண்டும். உங்கள் உடல் தூய ஆவியின் ஆலயம் என்கிறார் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல். கடவுள் நம்மை கிறிஸ்து என்னும் விலையை கொடுத்து மீட்டுள்ளார். நம் உடல் கிறிஸ்துவின் உறுப்பு. எனவே கிறிஸ்துவை நம் உடலில் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற இந்த வாசகத்தை கவனத்துடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 13 முதல் 15 முடிய மற்றும் 17 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்து இருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றிணைத்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவரல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்து நிற்போம்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியாவை, அதாவது அருள்பொழிவு பெற்றவரை கண்டோம். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 35 முதல் 42 முடிய. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு தங்கியிருந்த இடத்தை அவர்கள் சென்று பார்த்தார்கள். அவரோடு தங்கினார்கள். பிரியாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். இன்று ஜனவரி மாதத்தின் 14ஆம் தேதி. நாம் 3 முக்கியமான விழாக்களை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். முதலாவதாக பொங்கல் விழாவை நாம் இந்திய நாளிலிருந்து நாம் ஆரம்பித்து இதை ஒரு உறவின் விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இரண்டாவதாக நம்முடைய தமிழ் மண்ணினுடைய புனித தேவசகாயம் அவருடைய நினைவை கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள். மூன்றாவதாக இன்று நம்முடைய பங்கிலே இந்த பங்கை நிரூபிக்கக்கூடிய இறை வார்த்தை சபையினுடைய நிறுவனர் அர்னால்ட் ஜான்சன் அவருடைய
நினைவை நாம் கொண்டாடி முப்பெரும் விழாவாக இந்த ஞாயிறு திருப்பலியை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் அறிமுகப்படுத்தப்படுவதை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், சிறுவன் சாமுவேலுக்கு அவருடைய குரு ஏலி ஆண்டவரை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து குரு ஏலி சிறுவன் சாமுவேலுக்கு கடவுளை ஆலயத்திலே அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். சிறுவன் சாமுவேல் ஆண்டவரோடு வளர்ந்தார். ஆண்டவர் இறைவாக்கு உரைக்கின்ற பேராற்றலை அவருக்கு அளித்தார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதே போல் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானுடைய இரண்டு சீடர்களுக்கு திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைக்கின்றார். இவரே இறைவனின் செம்மறி என்று இயேசுவை அவர் சுட்டி காட்டுகின்றார். அதை கேட்ட அந்த சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசுவை பின்தொடர்ந்த அவர்கள் இயேசுவிடம், ரபி, நீர் எங்கே தங்குகிறீர் என்று கேட்டபொழுது இயேசு ஆண்டவர், வந்து பாருங்கள். அவர்கள் சென்றார்கள், தங்கினார்கள், அந்த இறை அனுபவத்தை பெற்றார்கள். பேதுருவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தியது பேதுருவின் சகோதரான அந்திரியா. எப்படி அந்த முதல் வாசகத்திலே ஏலி சாமுவேலுக்கு கடவுளை அறிமுகப்படுத்தினாரோ அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்திரியா பேதுருவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படையான கேள்வி, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் யாரை அறிமுகம் செய்து வைக்கின்றோம்? குழந்தைகள் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். குழந்தைகள் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். கடவுள் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை இவர்களுக்கு நாம் கடவுளை அறிமுகப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? திருவிவிலியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றோமா? குருக்களை, அருள் சகோதரர்களை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? அருள் அடையாளங்களை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? நல்ல குடும்ப உறவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? நல்ல ஒழுக்கங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? நல்ல நண்பர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? அதற்கு மாறாக யாருக்கு, எதற்கு நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. குரு ஏலி சிறுவன் சாமுவேலுக்கு கடவுளை அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர் இறை ஒழுக்கத்திலே வளர்ந்தார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழலும் கூட நம்முடைய பிள்ளைகளை சரியான வழியிலே, சரியான நேரத்திலே, நாம் சரியான முறையிலே கடவுளை அவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துகிற பொழுது நாமும் அந்த ஏலியை போல நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே, சரியான வழியிலே அவர்களை நாம் வழி நடத்துகின்றோம். இரண்டாவதாக, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய 2 சீடர்களோடு நின்று கொண்டிருக்கின்றார். இதோ கடவுளின் செம்மறி என்று இயேசுவை அவர் சுட்டி காட்டுகின்றார்.
2 சீடர்களும் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். இயேசு அவளை பார்த்து கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்ற அந்த கேள்வியை இயேசு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த சீடர்களை பார்த்து, திருமுழுக்கு யோவானின் அந்த சீடர்களை பார்த்து, நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்கின்றார். அப்போது அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதற்கு மறுமொழியாக இன்னொரு கேள்வியை கேட்கின்றார்கள். ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்ட அந்த கேள்விக்கு அந்த சீடர்கள் கேட்ட கேள்வி, ரபி எங்கே தங்கியிருக்கிறேன். இயேசுவின் உறவிடத்தை, இயேசு இருக்கக்கூடிய இடத்தை இந்த சீடர்கள், திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினார்களா? இந்த கேள்விக்கு இயேசு என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? நான் இந்த இடத்திலே இந்த முகவரியிலே இருக்கிறேன் என்ற பதிலை அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இயேசுவின் பதிலானது வித்தியாசமான பதிலாக இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த ஒரு அணுகுமுறையை எந்த ஒரு தலைவருமே கையாண்டது கிடையாது. இயேசு என்ன சொல்லுகின்றார்? அந்த திருமுழுக்கு யோவானின் சீடர்களை பார்த்து வந்து பாருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். கம் அண்ட் சீ என்ற அந்த மாபெரும் அழைப்பை அந்த சீடர்களுக்கு கொடுக்கின்றார்கள். இயேசுடைய எண்ணம் என்ன? அவர்கள் வந்து அனுபவிக்க வேண்டும், வந்து பார்க்க வேண்டும், வந்து அந்த இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் ஒரு எண்ணமாக இருக்கிறது. எனவே இயேசு ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடிக்கின்றார். கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லியிருப்பார்கள், ஆனால் வந்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். இதிலே அனுபவம் அடிப்படையானது, எக்ஸ்பீரியன்ஸ் மிக மிக அடிப்படையானது. அவர்கள் அங்கு சென்றது ஏறக்குறைய 4 மணி. அவர்கள் சென்றார்கள், தங்கினார்கள். இடம் முக்கியமல்ல, வசதி வாய்ப்புகள் முக்கியமல்ல. அவர்கள் சென்று தங்கி அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். யோவான் சொன்னதை கேட்டு பின்பற்றியவர் இந்த அந்திரியா. அந்த 2 சீடரிலே ஒருவர் அந்திரியா. அவர் போய் தான் பெற்ற அந்த அனுபவத்தை தன்னுடைய சகோதரராகிய பேதுருவிடம் போய் என்ன சொல்கின்றார்? நாங்கள் மெசியாவை சந்தித்தோம், மெசியாவை பார்த்தோம் என்று சொல்கின்றார். எங்கு தங்குகிறீர் என்று கேட்ட சீடர்கள் வந்து பாருங்கள் என்கின்றார். சென்றார்கள், தங்கினார்கள். இறுதியிலே இடத்தை பற்றிய அந்த விளக்கம் அங்கே கொடுக்கப்படவில்லை. இறுதியிலே அந்திரியா மெசியாவை கண்டோம், முதலிலே அவர் சுட்டி காட்டப்படுகின்றார். வந்து பாருங்கள் என்ற அணுகுமுறையோடு அழைத்த இயேசுவை அவர்கள் சென்று பார்த்தார்கள். பார்த்த அவர்கள் இயேசுவின் முகவரியை அங்கு சொல்லவில்லை, மெசியாவை கண்டோம். இயேசுவின் அனுபவத்தை பெற்றவர்கள் மட்டுமே அந்த இறை அனுபவத்தை வெளிப்படுத்த முடியும். அப்படி என்றால் இது இயேசு அனுபவம். இயேசு அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்தே நாம் இயேசு அனுபவம் பெற்றவர்களா இல்லையா என்பது தெரியும். இயேசு அனுபவம் பெற்ற ஒவ்வொருவருமே இயேசுவாக மாறுகின்றார்கள். அவர்கள் சென்றார்கள், பார்த்தார்கள், தங்கினார்கள், அந்த அனுபவத்தை பெற்றார்கள். இயேசு அனுபவம் பெற்றவர்கள் என்றால் இயேசுவாக, இயேசுவின் செயல்களை செய்கின்ற சாட்சிகளாக மாற வேண்டும். இயேசுவாக வாழவும் இயேசுவாக செயல்படவும் வேண்டும். அதைத்தான் அந்த சீடர்கள் செய்தார்கள். அவர்கள் அனுபவித்ததை அவர்கள் சென்று அறிவித்தார்கள். தாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு அனுபவமாக சொல்லிக் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலை நாம் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டால் பத்தாது, நாம் சென்றால் பத்தாது. அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அந்த அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் சாட்சியாக நாம் பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவானும் அவருடைய சீடர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே வருகின்றார். திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர் என்று சொல்லுகின்றார். ஏன் கடவுளின் செம்மறி
என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த வேண்டும். இந்த கடவுளின் செம்மறி அல்லது கடவுளின் ஆட்டுக்குட்டி என்ற அந்த வார்த்தையானது விவிலியத்திலே, குறிப்பாக விவிலியத்தில் மட்டுமல்ல, நடைமுறை அன்றைய வாழ்க்கை சூழ்நிலை அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஜெர்மனி நாட்டிலே ஒரு பெரிய தேவாலயம் இருக்கிறது. அதனுடைய உச்சியிலே ஒரு ஆட்டுக்குட்டியானது செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆலயத்திற்கு செல்பவர்கள் ஏன் இந்த ஆலயத்திலே இவ்வளவு பெரிய ஆட்டுக்குட்டியை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது அங்குள்ளவர்கள் அதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். அந்த பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது ஆலய பணி நடந்த அந்த வேளையிலே அந்த ஆலய பணி செய்த பணியாளர் கீழே விழுந்து விடுகின்றார். அவர் இறந்திருப்பார் என்று சொல்லி ஓடி சென்று எல்லோரும் பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் இறக்கவில்லை. சிறிய காயங்களோடு அவர் உயிர் பிழைத்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் அடைந்தார்கள். இவ்வளவு பெரிய உயரத்திலிருந்து கீழே விழுந்தும் இறக்கவில்லை என்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். இவர் எப்படி உயிர் பிழைத்தார் என்று விசாரித்த பொழுது அவர் விழுந்த அந்த இடத்திலே அந்த ஆலயத்தின் வழியாக ஒரு ஆட்டு மந்தை சென்று கொண்டிருக்கிறது. அவர் விழுந்த நேரத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல் விழ இவர் உயிர் பிழைத்துக் கொள்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி இறந்து விடுகிறது. தன்னுடைய நினைவு அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பணியாளர் அந்த ஆட்டுக்குட்டியை போல ஆட்டுக்குட்டியை செய்து எந்த உயரத்திலிருந்து கீழே விழுந்தாரோ அதே உயரத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்த ஆட்டுக்குட்டியை அதே இடத்திலே செதுக்கி வைத்தாராம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மையெல்லாம் காத்திருக்கின்றார். உலகின் பாவங்களை போக்கக்கூடிய செம்மறியாக, உலக மக்களை காக்கக்கூடிய மீட்பராக, மெசியாவாக இருக்கின்றார். அவருக்கு நம்முடைய வாழ்வின் மூலமாக சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் செம்மறியாம் இவரை உலகத்தின் பாவத்தை போக்கின்றவர் என்று தன்னுடைய சீடர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். இயேசுவை குறித்து சான்று பகர்கின்றார். ஏன் இயேசுவை உலகின் பாவங்களை போக்கக்கூடிய செம்மறியாக, கடவுளின் செம்மறியாக, ஆட்டுக்குட்டியாக திருமுழுக்கு யோவான் அடையாளம் செய்ய வேண்டும்? இந்த செம்மறிக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று நான் பார்க்கிற பொழுது விவிலியத்திலே இந்த செம்மறியோடு தொடர்பு கொண்ட நிகழ்வுகள், பல நிகழ்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை பயண புத்தகம் 12ஆம் அதிகாரம், உங்களுக்கு நேரம் இணைந்தால் தயவு செய்து படித்து பாருங்கள். விடுதலை பயண புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இஸ்ரேல் மக்கள் அந்த பார்வோன் மன்னனுடைய அடிமைத்தனத்திலே இருக்கின்ற பொழுது அவர்கள் பாலும் தேனும் பொழியக்கூடிய வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு செல்ல எகிப்து மன்னனிடம் கேட்ட பொழுது அவன் அனுமதி கொடுக்கின்றான். ஆனால் அந்த மக்கள் புறப்பட தயாரான பொழுது இந்த பார்வோன் மன்னன் கடின உள்ளத்தோடு மனம் மாறுவான். அந்த நேரத்திலே மோசேயும் ஆரோனும் இருவரும் இணைந்து ஒரு ஆட்டுக்கடாவை வெட்டி அந்த ஆட்டுக்கடாவின் இரத்தத்தை இஸ்ரேல் மக்களுடைய வீடுகளில் உள்ள ஒவ்வொரு கதவுகளிலும் நிலைகளிலும் தெளிப்பார்கள். எந்த வீடுகளில் எல்லாம் கதவுகளில் எல்லாம் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ளவருக்கு எந்த தீங்கும் கொள்ளை நோயும் தீங்கு நேரிடாது. ஏனென்றால் எப்போதெல்லாம் இந்த பார்வோன் மன்னன் மனம் மாறினாரோ அப்பெல்லாம் கடவுள் அங்கே கொள்ளை நோயை அனுப்பி அந்த மக்களை அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் ஆரோனும் மோசேயும் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கின்றார்கள். அந்த இஸ்ரேல் மக்களுடைய வீடுகளின் கதவு நிலையிலே தெளிப்பார்கள். இந்த வீடுகளை ஆண்டவர் கடந்து செல்கிற பொழுது எந்த தீங்கும் அவளுக்கு நேரிடாது என்று நான் வாசிக்கிறோம். அதே போல எஸ்ஐயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே துன்புறும் ஊழியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். துன்புறும் ஊழியன் கத்தாத செம்மறி போல் இருக்கின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கொலை களத்திற்கு இழுத்து செல்லப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானது அமைதியாக இருந்ததாக, ஆட்டுக்குட்டியாக துன்புறும் ஊழியன் தொடர்படுத்தப்பட்டிருப்பார். அதே போலதான் விடுதலை பயண புத்தகம் 29ஆம் அதிகாரம் 38 முதல் 42 இறைவார்த்தையிலே எருசலேம் தேவாலயத்திலே ஒவ்வொரு நாளும் மக்களின் பாவங்களின் பரிகாரமாக ஒரு செம்மறியானது பலியிடப்பட்டு வந்தது. அந்த இஸ்ரேல் மக்கள் பாவங்களை போக்கக்கூடிய பரிகார பலியாக ஆட்டுக்கிடாவானது ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல்தான் பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு ஆண்டும் தலைமை குரு எருசலேம் தேவாலயத்துக்குள்
அந்த தூயத்துக்குள் சென்று முதலிலே தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு ஆட்டுக்குட்டியை பலியாக ஒப்பு கொடுத்து மக்களின் பாவங்களை போக்கியதாக நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறாக அந்த பழைய ஏற்பாட்டுடன் பாவம் போக்கக்கூடிய பரிகார பலியாக ஆட்டுக்குட்டியுடன் அந்த இயேசுவை திருமுழுக்கு யோவான் ஒப்பிட்டு சொல்கின்றார். இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடிய கடவுளின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து சான்று பகர்கின்றார். திருமுழுக்கு யோவான் சொல்கின்றார், இவர் யார் என எனக்கு தெரியாமல் இருந்தது, ஆனால் தூய ஆவியாரே யார் என எனக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியால் நிரம்பியிருந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவை யார் என்று அடையாளம் கண்டுகொள்கின்றார். இயேசுவை அறிக்கையிடுகின்றார், அவருக்கு சாட்சியாக இருக்கின்றார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் இயேசுவை இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று தன்னுடைய சீடர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். தன்னுடைய வாழ்க்கை மூலமாக பிறருக்கு அடையாளப்படுத்துகின்றார், சான்று பகர்கின்றார். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நாம் இயேசுவை நாம் பிறருக்கு நாம் அறிமுகப்படுத்துகின்றோமா? இயேசுவை நாம் பிறருக்கு அடையாளப்படுத்துகின்றோமா? இயேசுவை நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்பதை தன்னுடைய அனுபவத்திலிருந்து திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சொல்லுகின்றார். இயேசுவை பற்றி கேட்ட அந்த சீடர்கள் அந்திரியா பேதுருவிடம் சென்று இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றார். நாம் எந்த சூழ்நிலையில் எங்கு நாம் இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, நாம் இயேசு அனுபவத்தை நாம் பெற்ற பிறகு நாம் அப்படி இருக்க முடியாது. இயேசு அனுபவத்தை நாம் பெற்ற பிறகு இயேசுவை பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக பிறருக்கு நாம் இயேசுவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும், சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எனவே இந்த நாளிலே நாம் இயேசு அனுபவத்தை பெற்றால் பத்தாது, இயேசு சொன்ன அந்த வந்து பாருங்கள். அவர்கள் சென்றார்கள், பார்த்தார்கள், இறை அனுபவத்தை பெற்றார்கள், பெற்ற அனுபவத்தை மற்றோடு பகிர்ந்து கொண்டார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த இறை அனுபவத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த இறை அனுபவத்தை நாம் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து ஒரு சார்ந்து பகரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ இந்த நாளிலே இந்த திருப்பலி வழியாக நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாச அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறீர். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுக்களை உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் ஆண்டு நடத்துகிறவரே எம் இறைவா,
எம் திரு அவையில் துறவு வாழ்வுக்கும் குருத்துவ வாழ்வுக்கும் அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இறைமக்களுக்கு போதிக்கவும் புனிதப்படுத்தவும் ஆயர்களாக இருந்து வழிநடத்தவும் அவரது வாழ்வாலும் வார்த்தையாலும் இறை அனுபவம் பெற்று வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களின் வாழ்வில் உமதை குரலை கேட்டு உமக்கு சாட்சிகளாக அதன் மூலம் மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ள நேரிய வாழ்க்கை நடத்திட அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை அரவணைத்து வழி நடத்திடும் எம் இறைவா, எம் நாட்டில் சிறுபான்மையினக்க கருத்தப்படும் மக்கள் தம் விசுவாசத்தை கடைபிடிப்பதில் உள்ள பல்வேறு அச்சுறுத்தல்களையும் இடையூறுகளையும் கடந்து மத சுதந்திரம் ஒருவரை ஒருவர் அன்பினால் பிணைத்து கொள்ளவும் சிறப்புடன் வாழ்ந்திட தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்தாலும் எம் இறைவா, திருச்சபையின் வலுவான தூண்களாக இளைஞர்களை உருவாக்க திருத்தந்தை எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் நடக்கவிருக்கும் இளைஞர்களின் அகில உலக பேரவை சிறப்புடன் நடைபெறவும் இளைஞர்கள் இறை அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஞானத்தையும் தூயாவியின் வரங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் ஆண்டவரே எம் இறைவா, சமூக பணியாற்ற அழைத்த நாட்டு தலைவர்கள் நேரிய வழியில் நடந்து மக்களின் நலனை மனதிற்கொண்டு நல்திட்டங்களை செயலாக்கி நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எம் இறைவா, இத்திருப்பலி நமக்காக சிறப்பாக நிறைவேற்றும் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி எஸ் வலன் எஸ்விடி அவர்களையும் இத்திருத்தலத்தில் பணிபுரியும் அருட்தந்தையர்களையும் ஆசிர்வதித்து உடல் உள்ள ஆன்ம நலனளித்து ஆவியின் கொடைகளை நிறைவாய் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், குறிப்பாக இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த நாளிலே நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அர்னால்ட் ஜான்சன் அன்பிய குடும்பங்களையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இறை பிரசனத்திலே ஒப்பு கொடுத்தவர்களுக்காக ஜெபிப்போம். அழைப்பு என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே நடக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு உரையாடல். இந்த உரையாடலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும், துறவரையில் இருந்தாலும், பொதுநிலையினராக இருந்தாலும், அந்த அழைப்பிற்கு ஆம் என்று நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ சிறப்பாக ஜெபிப்போம். சிறுவன் சாமுவேலுக்கு குரு ஏலி ஆண்டவரை அறிமுகப்படுத்தினார். அந்திரியா பேதுருவுக்கு இயேசுவை அடையாளப்படுத்தினார். இதோ இறைவனின் செம்மறி. திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு இயேசுவை அடையாளப்படுத்தினார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலை நாம் இயேசுவை நம்முடைய அனுபவத்தால் நம்முடைய வாழ்க்கையால் பிறருக்கு நாம் அறிமுகப்படுத்த வந்து பாருங்கள். அவர்கள் சென்றார்கள், பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தை மற்றவர்களும் பகிர்ந்து ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த கல்வாரி பலி வந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். நாம் இயேசுவை முகமுகமாய் இந்த இடத்துல நாம் சந்திக்கின்றோம். நாம் பெற்ற இந்த அனுபவத்தை வாழ்க்கை பலியாக நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நாம் மற்றவருக்கு இந்த அனுபவத்தை நாம் கொடுக்க ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ சிறப்பாக வேண்டுவோம். இது மிக சிறப்பானவத்திலே இறை வார்த்தை சபைக்காக ஜெபிப்போம். அகில உலகம் எங்கும் இந்த நற்செய்தி பணியை எங்கெங்கெல்லாம் இறை வார்த்தை போதிக்கப்படவில்லையோ அங்கெங்கெல்லாம் இந்த இறை வார்த்தை பணியை செய்யக்கூடிய இறை வார்த்தை சபை குருக்களுக்காக, அவர் குறிப்பாக கஷ்டமான சூழ்நிலை பணி செய்ய குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய எங்கள் அன்பு தெய்வமே, அழைப்பு என்ற மாபெரும் கொடையை
நீர் எங்கள் எல்லோருக்குமே கொடுத்திருக்கிறேன். இந்த அழைப்பின் உன்னதமான நிலையை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை மூலமாக ஒரு சான்று பகரக்கூடிய சாட்சிய வாழ்வு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வழியிலே வழி நடத்தியள்ளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் நமக்கு அளித்த நிலத்தை உழைப்பவர்கள் நன்கு உழைத்து விளைந்த பொருட்களை இறைவனுக்கு நன்றி உணர்வுடன் சமர்ப்பிப்போம். மஞ்சள் இது இந்தியாவின் மிக பழமையான நறுமணப் பொருள். இதனை தமிழர் சடங்குகளின் புனித பொருளாக உபயோகிக்கிறார்கள். இது உணவுப் பொருட்களில் நிறம் சுவை கூட்டியாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுத்தக்கூடிய பொருள். எங்கள் வீடுகளில் மங்களம் பொங்க நோய்கள் நீங்கி நலமுடன் வாழ இம்மஞ்சள் கொத்தை புனித இறைவனின் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். மலர் மலர்கள் ஒருவரின் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளையும் பாதுகாப்பின்மையையும் மறக்க செய்யும். மனமுடையதாகவும் அழகாகவும் இருக்கும். மலர்களைப் போல எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தை செல்வங்களை பாதம் படைக்கிறோம். இறைவா, அவர்கள் கவலையின்றி பாதுகாப்புடனும் வாழ்ந்து அடுத்த தலைமுறையை உருவாக்க அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இம்மலர்களை சமர்ப்பிக்கின்றோம். இறைவா. பழம் தாவரத்தின் இறுதி பலன் பழங்கள். இவை மனிதருக்கு அதிக ஊட்டச்சத்துக்களையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருகிறது. எளிதில் ஜீரணமாகக்கூடியது. அதைப்போல வாழ்நாள் எல்லாம் தங்கள் குடும்பத்திற்காக உழைத்து களைத்து முதிர்ந்த கனிகளைப் போன்று எங்கள் குடும்பங்களில் உள்ள முதியவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் இருப்பு எங்கள் குடும்பங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதல், பாதுகாப்பு, அரவணைப்பு என்பதை உணர்ந்து அவர்களை இனிமையாக நடத்த வேண்டுமென்கிற இனிய மனத்தை எமக்கு தர வேண்டுமென்று இனிய பழங்களை சமர்ப்பிக்கின்றோம். இறைவா. பச்சரிசி பச்சரிசியை சாப்பிட்டால் உடல் கொழுப்பு சத்து அதிகமாகும். வைட்டமின், மெக்னீசியம், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் அடங்கியுள்ளது. இதை உண்பதால் இச்சத்துக்கள் கிடைப்பது போல் எங்கள் உழைப்பை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்கள் உழைப்பால் நாங்களும் இவ்வுலகமும் பயனடைந்து பெயர் மகிமை பெற வேண்டுமென்று இப்பச்சரிசியை சமர்ப்பிக்கின்றோம். இறைவா. வெல்லம் வெல்லத்தில் இரும்பு சத்து அதிகம். இதனால் ஞாபக மறதி குறையும். நீர்ப்புத்தன்மை இருப்பதால் உடல் சமச்சீர் அடைந்துவிடும். மனிதன் தாவரங்கள் விலங்குகளோடும் இயற்கையோடும் சமச்சீரான வாழ்வை வாழ வேண்டும் என்பது இயற்கை நியதி. அந்நியதியை கடைபிடிக்க மறந்தமைக்கு மன்னிப்பு வேண்டியும் இனி அந்த சமச்சீர் நிலையை பேணி நன்மனதை தர வேண்டுமென்று இந்த வெல்லத்தை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தேங்காய் தேங்காய் கடினமான ஓடையும் அதனுள் வெண்மையான பருப்பையும் கொண்டிருப்பது போல் மனிதன் அறியாமை என்ற கடின ஓட்டினை கடந்து தூய்மையான வெண்மையான ஆன்மாவை காக்க வேண்டும். ஆன்மாவிற்காக உணவு இறை பிரசன்னத்தில்தான் கிடைக்கும். ஒருவன் தன் ஆன்மா வாழ்வது போல் சுகமாயிருப்பான் என்பதைப் போல நாங்கள் எங்கள் ஆன்மாவை காப்பாற்ற பிரசன்னத்தில் கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்து எங்கள் வாழ்வின் பயனை அடைய இத்தேங்காய் வழியாக எங்கள் ஆன்மாவை சமர்ப்பிக்கின்றோம். இறைவா. கரும்பு கரும்பு என்பது இனிப்பு சுவையுடைய இனிமையான பொருள். இதை நன்கு சுவைத்து சாப்பிட நல்ல பல்வளம் இருக்க வேண்டும். அதை சீராக்க நல்ல ஈறுகள் தேவை. அந்த ஈறுகளை பாதுகாப்பது கரும்பு. எங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு என்ன நடந்தாலும் இறைவனின் திருவுளம் இது என்று ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி கூறி நல்வாழ்க்கை வாழ இந்த கரும்பை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறைவா.
விட விரும்புகிறேன். என் வாழ்வை உமக்கே அர்ப்பணித்தேன் இறைவா. உன் வாழ்வின் பாதையில் நடந்து செல்வேன் தலைவா. என்னை முழுமையாக தருகிறேன் இறைவா. உம்மில் கலந்து விட விரும்புகிறேன். நல்ல பூவெடுத்து அதை நாம் தொடுத்து நம் கையில் ஏந்தி நம் இயேசுவுக்கு கொள்ளும் தலைவா. என்னை முழுமையாக தருகிறேன் இறைவா. உம்மில் கலந்து விட விரும்புகிறேன். என்னை முழுமையாக தருகிறேன் இறைவா. உம்மில் கலந்து விட விரும்புகிறேன். நல்ல பூவெடுத்து அதை நாம் தொடுத்து நம் கையில் ஏந்தி நம் இயேசுவுக்கு சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடமின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார்.
ஆகவே வானக தூதனிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் பின்னத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி பாப்புசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்துள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு முந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் அவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறும் பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபை சார்ந்தவர்கள் தயவு செய்து அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நடுப்பகுதிக்கு வந்து பக்தியோடு இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்வோம்.
கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். பார்வேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். எரிகொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விடை இரண்டும் நீங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண, இலக்கோடு உனை தேடினே. இரண்டும் நீங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளவாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். பலவண்ண பட்டோடும் மொபில் நாட்டு பொன்னோடும், நான் என்னை அழகாகினேன். மண்ணாணி காண மகிழ்வெண்ணை ஆள, உனக்காக யாழ் மீட்டினேன். பலவண்ண பட்டோடும் உயிர் நாட்டு பொன்னோடும், நான் என்னை அழகாக்கினேன். கண்ணாணி காண மகிழ்வெண்ணை ஆட, உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காத துன்பம், வாராதோ இன்பம் நீங்காத துன்பம். உன் மாண்பு நிறை
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென். திருமண ஓலை மதுரை உயர்மறை மாவட்டம் வாடிப்பட்டி பங்கு தென்றல் நகர் ஜான் அர்லானந்தும் ஆரோக்கி செல்வி இவருடைய மகன் ஜெர்வின் பிரிட்டோவுக்கும் மதுரை உயர்மறை மாவட்டம் அஞ்சல் நகர் பங்கு ஆனையூர் கேம்ப் ஞானதாஸ் மேரி ஜெனிஃபர் இவருடைய மகள் மரிய ஜென்சிக்கும் திருமணம். இது மூன்றாவது ஓலை. மதுரை உயர்மறை மாவட்டம் வாடிப்பட்டி பங்கு வாடிப்பட்டி வல்லப கணபதி நகர் சார்லஸ் பிரிட்டோ பவுலின் அக்சிலியா சுகந்தி இவருடைய மகன் ஜெனிஃபர் ஜெய்சிங்கிக்கும். சிவகங்கை மறை மாவட்டம் மானாமதுரை பங்கு மானாமதுரை சந்தியாகு ஜான்சி ராணி இவருடைய மகள் ரீட்டாவுக்கும் திருமணம். இது இரண்டாவது ஓலை. இந்த திருமணங்களில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. இன்று ஆண்டின் பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். நாளை பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நாளை இறைவார்த்தை சபையினுடைய நிறுவனர் புனித அர்னால்ட் ஜான்சனுடைய திருவிழா நாள். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜோசப் வாஸ் நினைவு. 17ஆம் தேதி புதன்கிழமை புனித மனத்து அந்தோனியார் மடாதிபதி நினைவு. 20ஆம் தேதி சனிக்கிழமை புனித பபியான் புனித செபஸ்தியார் நினைவு, நம்முடைய அன்னை மரியாவுடைய நினைவு நாள். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு. அன்புக்குள்ளே இந்த நாளில் இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித அர்னால்ட் ஜான்சன் அன்பிய குடும்பத்தார். இன்று மிக சிறப்பாக இறை சிரமங்கள் எடுத்து இந்த திருப்பலியை வழி நடத்திய புனித அர்னால்ட் ஜான்சன் அன்பிய குடும்பங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். குறிப்பாக நாளைய தினம் அந்த பொங்கல் விழாவுக்காக கரும்பு மற்றும் ஒரு சில பொருட்களை நமக்கு அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். புனித அர்னால்ட் ஜான்சன் அன்பிய குடும்பங்களுக்கு நாம் கரவல் எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் திருமுழுக்கு யோவான் அன்பியும் மற்றும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியானது திருமண திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். அந்த திருமண குடும்பத்தாரும் அவருடைய இணைந்து இந்த திருப்பலியை சிறப்பிப்பார்கள். இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு ஒரு சில போட்டிகள், பொங்கல் விழாவின்
விழாவை முன்னிட்டு அவர்களுக்கு ஒரு சில போட்டிகள் நடைபெறும். ஏற்கனவே பெற்றோர்களுக்கு நேற்று தினம் குழுவிலே அறிவிக்கப்பட்டது. அனைத்து மாணவர்களும் தவறாமல் நீங்கள் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில போட்டிகள் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு பொங்கல் விழா நம்முடைய பங்கிலே சிறப்பாக கொண்டாடப்படும். நான் போன வாரம் உங்களுக்கு அறிவித்தது போல நாளை தினம் காலை 7:30 மணிக்கு பொங்கல் சிறப்பு திருப்பலி ஆரம்பமாகும். அனைத்து பங்கு மக்களும் அனைத்து இருபால் துறவியரும் இந்த விழாவிலை தவறாமல் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை காலை 6:30 மணி திருப்பலி நடைபெறாது. 6:30 மணி திருப்பலிக்கு பதிலாக நாளைய தினம் திருப்பலியானது 7:30 மணிக்கு நடைபெறும். 7 மணிக்கு முன்பாக பொங்கல் தயார் செய்யப்பட வேண்டும். 7 மணிக்கு உங்களுடைய இடங்களுக்கு வந்து அந்த பொங்கல் ஜட்ஜிங் ஆரம்பமாகும். 7:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இந்த ஆண்டு ஒரு சில போன வருடத்தை போலாமல் ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறது. இந்த ஆண்டு ஒவ்வொரு போட்டிக்குமே தனியாக பரிசுகள் வழங்கப்படும். ஒரு சிலர் சொன்னீர்கள் எல்லா போட்டிகளையும் சேர்த்து வைத்து கொடுப்பதனால ஒரு சில போட்டிகளுக்கான முக்கியத்துவம் அது மறைந்து போகிறது ஃபாதர்னு சொன்னீங்க. உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். பொங்கல் விழா பொங்கலுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். எனவே ஒவ்வொரு அன்பியமாக தயவு செய்து இந்த பொங்கல் தயார் செய்தல் மற்றும் நீங்கள் குழுவாக இருந்து அதை செய்யக்கூடிய விதம், கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் அதோடு முடிந்து விடுவது கிடையாது. மாறாக திருப்பலியிலே வருகை பவனி, காணிக்கை பவனி இவை எல்லாமே இணைத்தே அந்த பொங்கலுக்கான பரிசு கொடுக்கப்படும். பொங்கல் முதல் பரிசாக ரூபாய் 3001, இரண்டாவது பரிசாக 2001, மூன்றாவது பரிசாக 1001 இந்த பரிசுகள் அன்பியமாக வழங்கப்படும். அதே போல் கயிறெழுத்தல் போட்டிக்கு தனியாக பரிசு வழங்கப்படும். போன வருடம் நிறைய பேர் சிரமப்பட்டீர்கள். ஒரு குழு இன்னொரு குழுவோடு மட்டுமே போட்டியிடும். 6 குழுக்கள் இருக்கிறீர்கள் என்றால் 3ஆக பிரித்து ஒரு குழு இன்னொரு குழுவோடு மட்டுமே. இறுதிப் போட்டி எதுவுமே நடைபெறாது. நீங்கள் 3 முறை மட்டுமே இழுக்க வேண்டியிருக்கும். 5 ஆண்கள் 5 பெண்கள். சரியா? அந்த 3 அதாவது வெற்றி பெறக்கூடிய அந்த 3 அணிகளிலே யார் குறைவான இடத்திலே இழுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு என்று தீர்மானிக்கப்பட்டு உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அதே போல் பொதுமக்களுக்கான ஒரு சில போட்டிகள், பிள்ளைகளுக்கான போட்டிகள், பொதுவான போட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். உரியடித்தல், கோலம் போடுதல் போட்டி எல்லாமே சிறப்பாக நடைபெறும். எனவே அன்பிய தலைவர்கள் திருப்பலி முடிந்தவுடனே பங்கு தந்தையினுடைய அலுவலகத்துக்கு வருமாறு, இதை பற்றி விவாதிக்க வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பொங்கலுக்கான பானை, கரும்பு மற்றும் விறகுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலை பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் யாரையுமே பார்க்காம இருக்கக்கூடாது. தயவு செய்து இருபால் துறைவீடு சேர்ந்து எல்லார் மீது யாரோ பங்கு மக்கள் மட்டும் செய்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துவிடக்கூடாது. எல்லாருமே வர வேண்டும். எல்லாருக்குமே நாளை காலை பொங்கல் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம் திருப்பலி முடிந்து பொங்கல் உண்ட பிறகு அந்த விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாகும். ஒரு 11 மணிக்கு முன்பாக எல்லாமே முடிந்துவிடும். எனவே அனைத்து மக்களும் நீங்கள் ஒரே குடும்பமாக வந்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இளையோரும் இந்த போட்டிகளிலே சேர்ந்து கொள்ளலாம். போட்டிகளை நான் நடத்துவேன். அதனால் இளையோர் நீங்கள் தனியாக இருக்க தேவையில்லை. இதுக்கான ஏற்பாடுகள் இன்று இளையோர் செய்வார்கள். நாளை தினத்தை நான் பார்த்துக்கொள்வேன். எனவே இளையோர்கள் உங்களுடைய அன்பியத்திலே நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். போன வருடம் நடந்த ஒரு சிலவற்றை பார்த்து அதை நாம் இப்போது சரி செய்கிறோம். எனவே எல்லோரும் ஒரே குடும்பமாக இந்த போட்டிகளிலே நீங்கள் பங்கேற்று இந்த விழாவை கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எழுந்திருப்போம் இறுதி ஆசிற்காக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் நம்ம ஒருவருக்கும் ஆசியை வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். தென்றல் வீசிடும் வாடி மனகரில் தங்கிட ஆசை வைத்தாயே. தென்றல் வீசிடும் வாடி மனகரில் தங்கிட ஆசை வைத்தாயே. பலவித மக்களும் அன்பினில் சிறந்திட அனைவரையும் இங்கு அழைத்தாயே. அனைவரையும் இங்கு அழைத்தாயே. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. கிறிஸ்துராஜா வாழ்க, முடிராட்சியம் வருக, மரியை வாழ்க, சூசையை வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.